அடுத்ததா மிதுன ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 2026 முக்கியமாக 10லே சனி வந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்து சனி பகவான் இடத்துல பெரும்புகழை தருகிறார். சாதாரண புகழ்லாம் கிடையாது, பெரும்புகழ் பிராண்ட் ஆக்குறார். பிராண்ட் புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி. சார் உங்கள் கடை பேர்? என் பேர் வேணி ஆப்பக்கடை. வேணி ஆப் சூப்பராக இருக்கு, அருமையான கடை. தோசைக்கடை இட்லி கடைக்கு அப்புறம் நாங்கள் புதுசாக இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம். பரவாயில்ல, உங்கள் பிராண்ட் ஆயிடுச்சு, வேணி பிராண்ட் ஆயிடுச்சு. நண்பர்களே, நாம் நினைத்து கொள்கிறோம் நம்ம இதெல்லாம் ஒரு பேரா, இதெல்லாம் எப்படி பிராண்ட் ஆகும்? எவ்வளோ பெரிய ஆளுங்களாம் ஜாம்பவான்லாம் இருக்காங்க, நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியுமா? அவன் எல்லா ஜாம்பவானுமே சனியினுடைய அருள் பெற்றவங்க தான். சனி அருள் பெற்றா மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். சனி அருள் பெற்றாதான் பொது வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சனி அருள் பெற்றாதான் பிராண்ட் ஆக முடியும். நீங்கள் உலகறியப்படுறீங்க, பிரபலம்னா நீங்கள் சனி அருள் பெற்றவர்னு அர்த்தம். அப்போ சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெகு பிரபலத்தை தரார். பிரபலம். அடுத்ததாக சனி 10ஆம் இடத்திலிருந்து இது இத்தனை நாள் ஏன் அப்போ நடக்கலை? ஏன்னா அவர் தான் வக்கரமாக இருந்தார். இப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து பெரும்புகழை தருகிறார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் நிறையா பண்ணுறார். ஜூன் மாதம் முன்னாடி வரைக்கும் சனி பகவான் பயங்கரமாக பண்ணுவார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக பண்ணுவார். அப்படிங்கிற மாதிரி தான் இதை சொல்லணும். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மாதிரி ஒரு ஏற்றமான வருடம் எதுவுமே கிடையாது. காரணம், குரு பகவான் உடம்புல உட்காந்து 5, 7, 9 பார்த்துட்டு இருந்தார். இப்போது ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று பணத்தை கொட்ட ஆரம்பிச்சார். அப்படி வச்சுக்கப்பா, வச்சுக்கோ, கடன்லாம் அடைச்சிரு, வச்சுக்கோ, ஜாலியாரு. ஏன்னா குரு ஃபஸ்ட்டு பார்க்குறதே 6ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம். கடனில் இருந்தவங்க எல்லாம் கடன் அடைச்சிருவாங்க. கல்லீரல் ப்ராப்ளம் வந்தவங்களுக்குலாம் கல்லீரல் சரி. கல்லீரலின் கடவுள் குரு பகவான், கல்லீரலின் கடவுள்னு பேர். அவர் பார்த்தா லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் போயிடும். அதான் குரு பகவானுடைய ஒரு பவர். அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது தங்க அடமானம் வச்சவங்களாம் நகையை விட்டுருவாங்க. ப்ளஸ் 8 பார்க்குறார், புதுசாக சொத்து அசையா சொத்துக்கள். ப்ளஸ் 10 பார்க்குறார். 10ல் நான் சொன்ன பாருங்க, சனி பகவான் 10ல் இருந்தார். இந்த 10 பார்த்து இன்னும் பயங்கர ரீச். எங்கே பார்த்தாலும் உங்கள் பேர் தான், உங்கள் கம்பெனி பேர் தான் உலகமே பேசுது. இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் உண்டாக்குவார். குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் இது அத்தனை நடக்கும். ஸோ இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு வேலை தான். கட்டெடுத்து ஒரு கட்டை ரப்பர் பேண்டை பிரிக்கணும். அந்த கட்டில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்து வைக்கணும், உள்ளே வைக்கணும். திரும்ப கட்டெடுத்து பிரிக்கணும், உள்ளது. வேறு எந்த வழியும் இல்லை. ஆசையை தூண்டி விட்டீங்களே, இப்படி 10 வச்சுட்டியே பரட்டங்கிற மாதிரி. இதெல்லாம் நடக்குமா? நடந்தா பாருங்க, மிதுன ராசிக்காரங்க ஆனந்தமாக இருக்க பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு. ஆனால் இந்த வருடம் ஃபுல்லாக பணத்தை என்ற வேலை மட்டும்தான் உங்களுக்கு.